ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னோடய ஃபேவரட் ரெசிபி ரசமலாய். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். பால் 1 லிட்ரு, அப்புறம் பாதாம் கொஞ்சம் தேவையான அளவு, பிஸ்தா பருப்பு கொஞ்சம் தேவையான அளவு, முந்திரி பருப்பு கொஞ்சம் தேவையான அளவு, 2 ஏலக்காய் அது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம், அது ஆப்ஷனல் தான். சர்க்கரை, இது மட்டும்தான் தேவை நமக்கு. இதை வச்சு நம்ம பார்க்கலாம். குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கலாம், குங்குமப்பூ இல்லைன்னா லைட்டாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதை வச்சே நம்ம சூப்பராக செய்யலாம் ரசமலாய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் வச்சாச்சு, ஊற்றிட்டு கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சிங்கன்னா இது மாதிரி திரண்டுரும். அதை ஒரு துணியில் போட்டு வடிகட்டிங்கன்னா இந்த லெவலுக்கு ஆயிரும். இந்த ஸ்டேஜில் இது மாதிரி கையை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசையணும். பிசைஞ்சு நான் உருட்டி வச்சுட்டேன். இதை நல்லா உருட்டி வச்சு இப்படி நசுக்கி வச்சிங்கன்னா ஓகே. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்தோன்னா சுகர் சேர்த்துக்கணும். சுகர் கொஞ்சம் கொதிச்ச ஸ்டேஜில் நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துடணும். உருண்டை பண்ணி கொஞ்சம் தட்டி வச்சுக்கணும். கொஞ்சம் ரொம்ப தட்டக்கூடாது, இல்லை கொஞ்சம் மொந்தமாக தான் இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இதை தூக்கி போட்டுடணும். போட்டு ரொம்ப தளன்னு கொதிக்க விட்றாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 ஒரு 7 மினிட்ஸ் வேக வைக்கணும். வேக வச்சிங்கனாலே இதில் உள்ளர போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிரும். அந்த சுகர் நம்ம சேர்த்த சுகர் அதில் இறங்கிரும். அடுத்து இன்னொரு பேனை வச்சு அதில் பால் காய்ச்சணும். நல்லா திக்கான மில்காக இருக்கணும். 1/2 லிட்டரில் 1 லிட்டர் நான் சொன்னேன். அந்த 1 லிட்டரில் 1/2 லிட்டரை திரைய வச்சு இந்த மாதிரி பண்ணிடணும். மீதி 1/2 லிட்டரை நல்லா திக்காக காய்ச்சி வச்சுக்கணும். அதில் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் சர்க்கரையும் சேர்த்து நல்லா பால் திக்கானதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் அந்த சர்க்கரை தண்ணியில் போட்டு வச்சுருக்க அந்த உருண்டையை எடுத்து இதோட சேர்த்துட்டு பாதாம், பிஸ்தா, முந்திரி அதையும் இதோட சேர்த்துக்கணும். வேணுன்னா அந்த ஏலக்காய் உள்ள அந்த உள்ளுக்குள்ள உள்ள சீட்ஸை மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அது வேணாம். இதே நீங்கள் மஞ்சத்தூள் போட்ட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் குங்குமப்பூ கூட வாங்கி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டா இது நல்லது தான் உடம்புக்கு. ஏன்னா இதில் நம்ம வேறு எந்த விதமான பொருளும் நம்ம சேர்க்கலை. எல்லாமே ஹெல்த்தியான பொருள் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நிறையா பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching.